அதுதான் தன்னுடைய அடையாளம் நினச்சிக்கிட்டு அதே மாதிரி படங்கள் பண்ணுவாங்க. ஆனால் ராஜமௌழி வந்து அது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு படத்தை வந்து திடீர்னு எங்கிருந்து அந்த ரக்பி நம்ம இந்தியாவில் கூட ஆரம்பத்து கிடையாது, அதை கொண்டு வந்து போட்டு ஒரு பெரிய படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லாத்த விட, ஏன்னா நட்சத்திர இயக்குநர்கள் ஆகும்போது நட்சத்திரங்களை வச்சே படம் பண்ணணும்னு ஒரு 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 ஃபார்முலா இருக்கு. திடீர்னு ஒரு ஹீரோ, ஒரு ஈய வந்து ஹீரோ ஆக்குறாரு. அதுக்கு அடுத்த படம் சரி, ஈக்கு அடுத்த படம் என்ன எடுப்பாருன்னு பார்த்தா ஒரு இது மாதிரி ஒரு டைனோசார் எடுத்திருக்காரு. ஸோ யூ கேன் திங்க் எனிதிங் அண்ட் மேக் இட் ரியாலிட்டி. அதுதான் ராஜமௌழியுடைய பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஆக்டர்ஸ் பிரபாஸ் அண்ட் ராணா. பிரபாஸை பற்றி சொல்லவே தெரியல. ஃபார் விமன் அண்ட் மென் போத் யூ ஆர் டார்லிங் டு அஸ். நான் கூடவே ஏற்கனவே ஒரு படம் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ஒண்டர்ஃபுல் திங். ரொம்ப குசும்பு, அவர் ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. அவரும் சத்யராஜன் சேர்ந்தாங்கன்னா அவ்வளோ அவ்வளோ பட் ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் ராணா ஸ்பெஷலி ஃபார் திஸ் ஃபில்ம். ஏன்னா இந்த வயசுல ஒரு கதாநாயகன் ஆகணும்னு ஒரு 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 முனைப்போடு செயல்படும் பொழுது அது பெரிய படமோ சின்ன படம், இதே அளவுக்கு எஃபெக்டிவா ஒரு சின்ன படம் வந்து கிடைச்சிருந்தா கூட ராணா பண்ணியிருப்பார். பிகாஸ் இந்த படத்துல எதிர்நாயகனா இருக்கிறது எவ்வளவு முக்கியன்றதை வந்து ராஜமௌழி சொல்வாரு. He has taken a very great responsibility, not a risk, and you have fulfilled it. Thank you for that. அப்புறமா இந்த படத்தோடைய கேமராமேன் செந்திலும் ராஜமௌழியும் பேசுறது பார்த்தா ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா சண்டை போட்டுப்பாங்க, கொஞ்சுவாங்க, அப்புறம் அதட்டுவாரு, அவர் வந்து கெஞ்சுவாரு. அது வந்து படத்தை ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விஷுவல் செந்தில் ஹஸ் கிரியேட்டட். அதே மாதிரி கீரவாணி சாரி மரகதமணி சார் has given the greatest score in the film. அப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்ஷன் சாபு செரில், அது எங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போனார். நாங்க வந்து 3ல் 1 பங்கு உலகம் தான் பண்ணியிருக்கோம். அந்த செட்டே வந்து ஒவ்வொரு செட்டும் வந்து 60 அடி செட்டு, அதுக்கு மேல திரும்பி ஒரு 200 அடி செட்டு போவோம். அண்ட் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணேன். இன்னும் அந்த உலகத்தை நான் எனக்கு கண்ணால பார்க்கல. அந்த ஸ்ரீனிவாசன் மோகன் எவ்ரிபடி, அது எல்லாமே சத்யராஜ் சார், ரம்யா சார் சொன்ன மாதிரி நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். ஐ வில் மிஸ் ஆஃப்டர் பார்ட் 2. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய உண்மையான பலம், இந்த படத்தினுடைய கதை மாதிரியே அவங்க ஒர்க் பண்ணதுலையும் பெண்கள் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வச்சாங்க. இந்த படத்துல வந்து மையம் வந்து பிரபாஸ் ராணான்றதை விட அவங்க 2 பேரையும் கட்டி வைக்கிற அந்த சிவகாமி என்ற கேரக்டர் தான். அதே மாதிரி ஒரு சிவகாமி யூனிட்ல இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் a wonderful team. I enjoyed. Thank you so much, sir. Thank you so much for joining us. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி sir. Thank you. And I thanks Shobi, and because without you this wouldn't have become a reality. Dream would have been a dream. And I thank ஞானவேல் ராஜா. ஒரு ப்ராடக்ட்டை பண்றது மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு திறன் இருக்கும். ஞானவேல் ராஜா வாழ்த்துக்கள்.